சின்ன விஷயத்தில். ஏன்னா ஒரு கெட்ட பேரை உருவாக்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களா. ஊழியக்காரன்னு சொன்னாலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பணாசை பிடிச்சவனா நம்புவான், பெண்ணாசை பிடிச்சவனாலும் நம்புவான், மண்ணாசை பிடிச்சவனாலும் நம்புவான். நம்புவானா நம்ப மாட்டானா? நம்புவான். நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. தனியாக வர்றவங்க ஆடி விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துனே தெரியாது. சில நேரம் ஒருவேளை எழும்பி அவங்க கூட நினச்சிக்கலாம், ஏதோ ஏதோ நடந்துட்டோ, ஏதோ ஏதோ பண்ணிட்டானோ. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ரொம்ப டேஞ்சர் ஆகும் ஊழியம் செய்கிறது. நல்ல ஊழியர்கள் இன்னைக்கு நிறைய பேரை குற்றச்சாட்டுறாங்க. எல்லாரும் எல்லாரும் மோசமானு கேட்டால் எல்லாரும் மோசமும் கிடையாது. ஒன்று நல்ல பரிசுத்தவான்களை இன்னைக்கு என்ன செஞ்சுறாங்க, விபச்சாரக்காரன், கள்ளன், மோசமானவன், பணாசை பிடிச்சவன் ஈஸியாக ஏதாவது ஒரு காரியத்தில் சொல்லிடுவாங்க. பழி போடுறது ரொம்ப ஈஸி, நம்ம ஈஸியாக பழி போட்டுடலாம். அது துடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் யார் எந்த பெண்களை நான் எந்த காலத்திலையும் தனியாக சந்திக்கவே மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நம்பர் யாருக்காவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா சொல்லிடணும், வாய்ப்பே கிடையாது. செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்தோடு வந்து பார்த்துட்டு போங்க. அங்கே அப்படிதானே? வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்கிறது, வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா யாரையும் நம்ம நம்ப முடியாது. சாத்தா நமக்கு ஒரு அவதூறை உண்டு பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். தனியாக வருவாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நம்ம ஏதாவது சொல்லுவோம், சரியில்லை, போக்கு சரியில்லை, இங்கே ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லும்போது வெளியே போய் சொல்லுவாங்க, என்ன அவர் ஒரு மாதிரி பார்த்தாரு, கையை பிடிச்சாரு, அப்படி பேசினாரு. தெரியாது, எனக்கு பொம்பளையில் பார்த்தாலே பயம். புரியுதா? அல்லேலூயா. அதனால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தனியாக எந்த பெண்களும் என்னை சந்திப்பதற்கு வரவே கூடாது. ஃபோனில் ஒரு காரியம் சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. எனக்கு அதை பற்றி ஃபோனில் பேசுகிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆமாம். அதனால் மற்றபடி என்ன செய்யக்கூடாது, தனியாக தனிப்பட்ட நேரத்தில் வந்து பேசணும், கவுன்சிலிங் கொடுக்கணும், இது பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கவும் கூடாது. எனக்கு கவுன்சிலிங் கொடுக்க தெரியாது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பைபிளை விட ஒரு கவுன்சிலிங் ஏதாவது இருக்கா? இதை கேட்டு திருந்தவே இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்க. அது இதை கேட்டு ஒரு மனுஷன் திருந்தலைன்னா, இதை கேட்டு ஒருவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரலன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுன்னு வச்சுக்கிடுங்களா, அவன்லாம் நர மாமிசம். என்கிட்ட கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். அல்லேலூயா. கவுன்சிலிங்னா என்னன்னு நினைக்கிறீங்க? அதுவும் பிரசங்கம் தான். இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வரும். நான் அதற்காக அந்த கவுன்சிலிங் கொடுக்குறவர்களை நான் குறை சொல்லவில்லை, நல்லது அது. நான் கவுன்சிலிங் கொடுக்குறவங்களை சொல்லலை, கவுன்சிலிங்காகவே உட்கார்ந்துருக்கிறான் பார்த்தீங்களா, அவங்கள தான் நான் சொல்கிறேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் நீங்கள் கவுன்சிலிங்காக வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் விழுந்து போயாச்சுன்னு நினச்சிக்கிடுங்க. நமக்குள்ளாக ஏசப்பா இல்லை. அல்லேலூயா. பிரசங்கமே ஒரு கவுன்சிலிங். இதை மிஞ்சின ஒரு கவுன்சிலிங் வேணுமா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. அப்போ இதை மிஞ்சி ஒரு கவுன்சிலிங் நமக்கு தேவை இருக்குன்னா, நீங்கள் இயேசுவை மறுதலித்து விட்டீர்கள், என்னுடைய மாம்ச பிரகாரமான காரியங்களை கேட்க விரும்புகிறீங்க. கவுன்சிலிங் கேட்டு நிறைய பேர் திருந்துறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் எவ்வளவு காலம் அந்த திருத்தம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஒரு மனுஷனை திருத்துவது கர்த்தருடைய வார்த்தை, வசனம். அல்லேலூயா. அதனால் இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சிருக்கணும், மனசில் வச்சு ஒவ்வொரு காரியங்களையும் செய்யணும். சரியா? அது என்ன ஒருத்தர் தலக்கணன்னு சொன்னாலும் சரி, திமிரு பிடிச்சவனு சொன்னாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் அறிவார். ஊழியத்தை குறித்து சொல்லணும்,
நம்ம ஒரு மனுஷன்ட்ட ஆமாம் அங்கே போனால் நோய் தீரும் பேய் போகுங்கிறத சொல்லக்கூடாது. ஊழியத்தை சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றபடி எல்லாமே நடக்கும், தானா நடக்கும். அதை கர்த்தர் செய்வார். எழுப்புவோமா? சோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு இந்த பரிசுத்தமான காலை நேரத்துக்காக நான் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். சாதாரண மனுஷர்களாகி எங்களை உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நடத்துகிற தேவன், எங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட கிரியை செய்யும். நாங்கள் நம்பி வந்திருக்கிறது தேவனை நம்பி வந்திருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தும். வேத வாக்கியங்களில் இருக்கிற பிரயோஜனமான மன்னாவை எங்களுக்கு வெளிப்படுத்தும். அந்த வார்த்தைகள் எங்களை மனம் திரும்ப செய்யட்டும். எங்கள் வியாதிகளை குணப்படுத்தட்டும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் உயிர் படையபடி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உயிரடையட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. பிசாசின் வல்லமைகள் எரிக்கப்படட்டும். எல்லா உபத்திரவங்களும் எரிக்கப்படட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரை பேசுகிற காரியங்களில் தடையில்லாதபடிக்கும் என் ஆண்டவர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய கிருபை எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் உட்காருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 6-7 வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. 51:6-7. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாயிருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். இந்த பாபிலோன் என்கிற தலைப்புல நிறைய பிரசங்கம் இந்த சபையில நான் பண்ணியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த பாபிலோன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வேற ஒரு
சில காரியங்கள் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கணும். காரணம், ஏற்கனவே பேசின காரியங்கள் பேசப்படக்கூடாது. இந்த பாபிலோன், இதுக்கு தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தி மயங்கி போன சபை. புத்தி மயங்கி போன சபை. சபை இப்ப எப்படி இருக்கு? இப்ப சொல்றது மற்ற சபைகளை இல்லை. ஒரு சபைக்குள்ள ஒரு மனுஷன் வந்தாச்சுன்னா அந்த வார்த்தை யாருக்குரியது என்றால் நமக்குரியது. அல்லேலூயா. ஏதோ ஊருக்கு பிரசங்கம் பண்றாரு, மற்ற சபைக்கு பேசுறான் அப்படின்னு நினைக்க கூடாது. இது நம்மை குறித்து உள்ள காரியங்கள். சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல. சபை என்பது நீங்களும் நானும் எல்லாரும் சேர்ந்து இருப்பதுதான் சபை. ஒரு குடும்பம் கர்த்தருக்கு ஒரு சபை. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சபைன்னு இது மாத்திரமல்ல, ஒரு குடும்பம் ஒரு சபை. அந்த குடும்பத்துக்கு அது தலைவனாய் இருக்கிறவர்கள் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாய் இருக்கணும். குடும்ப தலைவன் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நல்ல ஒரு போதகனாய் இருக்கணும். ஒருவேளை குடும்ப தலைவன் இல்ல, தலைவிதான் இருக்கிறீங்கன்னா, அந்த குடும்ப தலைவியா இருக்கிறவங்க அந்த குடும்பத்துக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு போதகராய் இருக்க வேண்டும். சரி, இது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மூத்தவர்கள், ஏதாவது ஒருவர் அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு போதகராய் நீங்கள் இருக்க வேண்டும். பாபிலோன் என்றால் தாறுமாறு, குழப்பம், பாவம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பெருமை, அகங்காரம், இருமாப்பு, என்னென்ன பாவத்தினுடைய பிறப்பிடம் உண்டோ இது எல்லாமே இந்த பாபிலோனுக்குள்ளதான் அடங்கி இருக்கிறது. பாபேல் கோபுரம். அடுத்தது பாபிலோனை குறித்து கர்த்தர் சொல்றார். இந்த பாபிலோனை ஆட்சி செய்தவர்கள் யாருன்னு நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சர், அப்புறம் கோரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர். இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பாபிலோனை ஆட்சி செய்தார்கள். ஆனால் கர்த்தர் மேல் ஒரு மரியாதை அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் தேவர்களை கும்பிட்டாலும் அவர்கள் ஒரு புற மதத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல அளவில்லாத ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். அந்த ராஜாக்கள் தான் உங்களுக்கு தெரியும். அந்த கோரேஸ் யாரமைக்கடுங்க, எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. தானா ஆஃப் ஆயிட்டே இருக்கு. அந்த ராஜா தான் என்ன செய்யறார் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்றார். அல்லேலூயா. எதுவுமே ரெண்டு பொருள் தயவு செய்து வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு தெரியும், நம்மளை நிம்மதியா இந்த பிசாசு என்ன செய்யாது, பண்ண விடாது, குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்காது. ரெண்டு மைக்கு கட்டாயம் வச்சிருங்க. அப்ப இங்க எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஒண்ணுமே நான் பண்ணார். டப்பு டப்புன்னு அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆஃப் ஆயிட்டே இருக்கு. இனி இது ஏதாவது ஒரு மைக்கை கொண்டு வந்துருங்கப்பா. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. நல்ல மைக்குதா என்னன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. பாபிலோனை குறித்து எத்தனையோ நம்ம பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். சரி, இனி இந்த பாபிலோனை குறித்த பாபிலோன்ல இருக்கிற ஒரு சபையை குறித்து கூட நம்ம பார்ப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்துல இந்த பாபிலோன்ல ஒரு சபை இருந்திருக்கிறதாக வேதத்தில் ஒரு ஆதாரத்தை நமக்கு இங்க வைக்கப்பட்டிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பேதுரு. 5வது அதிகாரம் 13 நினைக்கிறேன். சரி, போதும். ஏன் நான் இதை சொன்னோம்னா, இந்த பாபிலோன்ல சபை என்ன செய்யப்பட்டது இருக்கிறது. இந்த பாபிலோன்ல ஒரு சபை இருக்கிறது. இந்த பாபிலோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாபிலோன்ல இருக்கிற குமாரத்தியை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாபிலோன்ல உட்கார்ந்துகிட்டு கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடி என்ன செய்தோம், நாங்க அந்நிய தேசத்தில் ஆராதிச்சோங்கிறது சொல்லப்படுகிறது. எத்தனையோ காரியங்கள் வேதத்தில் இந்த பாபிலோனை குறித்து இருக்கிறது. இந்த பாபிலோன் இன்னைக்கு நமக்குள்ளாக வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள வந்தாச்சு பாபிலோன். இந்த பாபிலோனுடைய முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாபிலோன் ஐஸ்வர்யம் பெருமை, ஐஸ்வர்யம் பெருமை, இது சபைக்குள்ளாக இன்னைக்கு வந்து விட்டது. அதான் புத்தி மயங்கி போன சபை. என்றைக்கு சபை ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசத்தை விட்டு, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை விட்டு சபை வழிவிலகி போனதோ, அப்பவே அது புத்தி மயங்கி போனது. புத்தி மயங்கி என்று சொன்னால் அது இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, அது வேதம் சொல்லுகிறது, அது பைத்தியம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகத்தில் நீங்க வாசிங்க பார்ப்போம். 7:25, புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை என்ன செய்த செலுத்தினேன். அல்லேலூயா. புத்தி மயக்கம் என்னது? பைத்தியம். புத்தி மயங்கி இருக்கிறீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு விதத்துல என்ன செய்யப்பட்டுட்டீங்க, பைத்திய நிலைக்கு இருக்கிறீங்க. அதனால தான் சில மனுஷனுக்கு நீங்க என்னதான் நீங்க நல்லது சொல்லுங்க, அந்த மனுஷன் கேட்க மாட்டான். அப்ப நீங்க நினைச்சுக்கிட வேண்டியதான், அவன் புத்தி மயங்கி போய்விட்டான். ஒரு சபை கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, தேவனுடைய வசனத்தை விட்டு வழிவிலகி போய்கிட்டு இருக்கிறதோ, அந்த சபை புத்தி மயங்கி போனது. ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு வழிவிலகி போகிறதுக்கு ஒரே ஒரு காரியம், அவர்கள் புத்தி மயங்கி இருப்பார்கள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பைத்தியம், ஒரு மனுஷன், ஒரு பைத்தியம் பிடித்த ஒரு மனுஷன் கிட்ட போய் நீங்க ஏதாவது சொல்லுங்க, அவர்களுடைய மண்டையில எதுவுமே ஏறாது. அவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவன் சரி என்று சொல்லி செய்வான். தவறாக நினைக்க வேண்டாம். அவனுக்கு நீங்க ஒரு துணியை விடுத்து விட்டீங்கன்னா அந்த துணியை கிழிச்சு தூர போட்டுருவான். நிர்வாணமாக தான் நடப்பான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆவிக்குரிய வஸ்திரம் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் ஆவிக்குரிய வஸ்திரம். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. அப்போஸ்தலருடைய அந்த உபதேசத்துக்கு நாம முழுவதுமாக நம்மை அர்ப்பணிப்பது, இதெல்லாம் ஆவிக்குரிய வஸ்திரம். நாம் எனக்கு என்ன செய்யறோம்? இந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தை என்ன செய்யறோம்? அதான் சொல்றோம்ல, ஒரு பைத்திய நிலையில இருக்கிறவனுக்கு நீங்க என்ன வார்த்தையை கொடுத்தாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா மனம் திரும்புங்க. கொஞ்சமாவது. நான் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு மனுஷன் இப்ப என்ன பாத்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க பயங்கர முரடைம்பாங்க. என்னுடைய ஒரு பர்சனல் குணம் உண்டு, அது யாருக்கும் தெரியாது.
என்ன மாதிரி முரட்டு குணமும் கிடையாது. நான் ரொம்ப யோசிப்பேன். ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா கெட்டதா இருந்தாச்சுன்னா குப்பையில தூக்கி போடுவேன், மானங்கட்டை யாச்சும். அது ஒரு பக்கம். ஆனால் அது எனக்கு பிரயோஜனமான காரியமா இருந்தா அது அப்படியே நீங்க என்ன பேசினாலும் நான் கேட்டுக்கிட்டு அப்படி போவேன். நீங்க தயவு செய்து நினைக்காதுங்க. நான் யோசிப்பேன், அப்படியே போவேன், கேட்டுக்கிட்டே போவேன். ஆனால் ஒரு சமயம் நான் உட்கார்ந்து அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே உட்கார்ந்து நான் யோசித்துக் கொண்டிருப்பேன். அதில் எனக்குரிய நல்லது என்னது, நமக்கு அதுல தேவையில்லாதது என்னது, நமக்கு அது கெட்ட காரியம் என்னது, எல்லாம் உட்கார்ந்து அழகா உட்கார்ந்து நினைச்சுவேன், யோசிச்சு நல்லதா இருந்தா எடுப்பேன், கெட்டதா இருந்தா கோபம் வரும். அல்லேலூயா. ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் என்கரேஜ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஊழியத்தில் என்ன செய்யணும்? எழும்பி போ, தடைகளை உடைத்து போ, பயமுறுத்தக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யக்கூடாது? பயமுறுத்தக்கூடாது. பூச்சாண்டி வருவான், பிடிச்சிட்டு போயிருவான், மிட்டாய் காட்டி கொண்டு போயிருவான். என்ன பயமுறுத்ததுக்கு தயவு செய்து யாரும் வராதுங்க, எனக்கு பிடிக்காது. எந்த ஊழியக்காரர் பயமுறுத்த போகாதீர்கள், விசுவாச வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஓடி வந்துருவாரு. இதை நான் இப்ப சொல்றேன்னா ஏன் பரிசுத்த ஆவியானவர் சொல்ல மாட்டாரா? ஏரோது ராஜாவை பார்த்து எந்த அப்போஸ்தலன் பயந்தா? யாராவது பயந்தாங்களா? நீரோங்கிற ஒரு மன்னை இருந்தான். உலகத்தில் அவன மாதிரி கொடூரமானவன் யாருமே கிடையாது. என்ன சொல்லட்டுமா? ரோமர்கள் ஆட்சி செய்த காலத்தில் வரலாறு புரட்டி பாருங்க, எத்தனை ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷர்களை கொண்டு குவித்தார்கள் என்று மேரி நினைக்கிற ஒரு ராணி, அவளை குறித்து சொல்ல போது இரத்த காட்டேரியா, பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை குடித்தவள் என்று சொல்லுகிறார்கள். ரட்சிப்பை யாராலாவது ஏங்க, கிறிஸ்தவத்தை எந்த மனுஷனால அழிக்க முடியாது. முதல்ல அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு பெந்தேகோஸ்து சபையை, நான் சொல்லுவது உண்மையான பெந்தேகோஸ்து சபைகளை அழிக்க முடியாது. அழிக்க நினைக்கிறவன் அழிஞ்சு போயிருவான். நான் சொல்றேன், அழிஞ்சு போயிருவான். எழுதி வச்சுக்கிடுங்க. நம்ம சொல்லுவோம், கர்த்தர் நினைச்சா ஆப்போசிட்ல இருக்கிறவர்களையும் நமக்கு அனுகூலமா கொண்டு வருவார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறது போல இல்லை, எல்லாம் தேவ சித்தத்தின்படிதான் நடக்கும். உன் ஜபத்தை என் ஜபத்தில் அவனு கேட்க மாட்டாரு கர்த்தர். கேட்கிற அளவில் இப்ப நீங்களும் நானும் இல்ல. கடைசி காலத்துல என்ன நடக்கணும் அது நடந்தே ஆகணும். அதை தடை பண்ணி ஆலோசனை கொடுக்கிற யார் இருக்கா அன்னைக்கு சொல்லுங்க? வேணா நம்மளும் நம்ம மனம் திரும்பி போயிட்டு இருக்கலாம். நீங்களும் நானும் நம்ம அதான் கடைசி காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாகிறவர்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தம் ஆகிட்டே இரு, நீதி செஞ்சுட்டே இரு. உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காத, அவன் வரக்கூடாது இவன் வரக்கூடாதுன்னு சொல்லி முழங்கால் போட்டு உபவாசம் போடாதுங்க. அது அவசியம் இல்லாத காரியம். அல்லேலூயா. பைபிளின் எந்த காலத்துல முதல்ல நம்ம இருக்கிறோங்கிறத பைபிளை வச்சு தெரிஞ்சுக்கிடுங்க. எந்த காலத்துல இருக்கிறோம், இது என்ன காலம் அது கூட நமக்கு தெரியாது. ஆனா பெரிய பைபிள் பண்டிதர் மாதிரி பேசுவாங்க. பாபிலோனுக்குள்ள இருக்கிறவங்க நம்மெல்லாம், நாம இன்னைக்கு மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண போறோம், முதல்ல நமக்காக ஜெபம் பண்ணுவோம். இயேசு சொன்னார் பாத்தீங்களா, அந்த கல்வாரி சிலுவையில இருந்து உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணு. ஏன்னா எருசலேமில் ரத்த ஆறு ஓட போகுது, காப்பாத்திக்கொள். சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வரப்போகிற காலம் கொடிய காலமாய் இருக்கிறது. நீ எனக்காண்டி உட்கார்ந்து நீ என்ன செய்யண்டா? மீன் திங்காம, சோறு திங்காம, இறைச்சி திங்காம நீ என்ன செய்யண்டா? இருக்கண்டா. அப்படிதானே? 40 நாள் எப்படி இருக்கணும்? இறைச்சி திங்க கூடாது.
நல்லா புரிஞ்சுடுங்க. எங்க போகு பாருங்க. இனி கெட்டு ஒண்ணுதான் கெட்டல என்னன்னு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். நான் சொல்றது புரியுதா? அங்க இருமுடி, நம்ம மும்முடி. பிதாவுக்கு ஒரு முடி, குமாரனுக்கு ஒரு முடி, பரிசுத்தாவிக்கு ஒரு முடி. 3 முடி கட்டணும். அந்த ஒண்ணுதான் இனி பாக்கி. ஏசப்பா வந்த நோக்கம் போச்சு. பாபிலோன், நான் பேசிக் கொண்டிருப்பது பாபிலோன். பாபிலோனுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். பாபிலோனுக்குள்ள இருந்து ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறோம். பாபிலோனுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எப்படிங்க வருவாரு? பரிசுத்தாவி சொல்லி சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பைபிள்ல பரிசுத்த ஆவியானவர் யாருங்கிறத தயவு செய்து பைபிள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பாவை எப்படி நடத்தினாங்க, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலரை எப்படி நடத்தினாங்கிறத கதை படிச்சு தெரியாட்டால் நீங்க எத்தனையோ கதைகளாட்டு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிடுங்க. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வச்சு மக்களை, நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஒரு மனிதனை வஞ்சிப்பதற்காகவும் ஒரு மனுஷனை ஏமாற்றுவதற்காகவும் கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை பாவத்தில் இருந்தும் அக்கிரமத்தில் இருந்தும் உளையான அந்த சேற்றில் இருந்தும் இருக்கிற மனிதர்களை இயேசுவுக்கு நேராக கொண்டு செல்வதுதான் அவருடைய வேலை. பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அந்த பாவத்தை சுட்டி காட்டுவதுதான் அவருடைய வேலை. வியாதியஸ்தர்களை குணப்படுத்துவதுதான் அவருடைய வேலை. நம்மளை வழி நடத்துவதுதான் அவருடைய வேலை. வேற ஒரு வேலை கிடையாது. நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது. நாம் எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? பாபிலோன். பாபிலோன் என்று சொல்லும் போது ஒரு வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் இன்னைக்கு புத்திமதிகளை எல்லாம் கேட்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா ஏசப்பாவின் புத்திமதிகளை நாம் இன்னைக்கு என்ன செய்யல? விரும்பல. ஏசப்பாவுடைய புத்திமதிகளை நாம என்ன செய்யல? இன்னைக்கு விரும்பல. உலக மனுஷன் சொல்ற புத்திமதிகளை எல்லாம் கேட்கிறோம். ஒரு நடிகர் சொல்றா, அதை அப்படியே கேட்கிறான். ஒரு அரசியல்வாதி பொய் பொய்யா சொல்றான், நம்புறானா? ஆனா உண்மையை சொல்ற நம்முடைய தெய்வத்தினுடைய வார்த்தையை கிறிஸ்தவன் கூட நம்ப மாட்டேங்கிறான். எப்ப உனக்காக நான் பேசுவேன், உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நம்ப மாட்டேங்கிறான். ஆளுக்கு ஒரு ஆளை பிடிச்சு வச்சிருக்கிறான், ஆளுக்கு ஒரு அதிகாரிகளை பிடிச்சு வச்சிருக்கிறான். நல்லது, எல்லா நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நல்லது. ஆனால் தேவன் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தின் குறைபாடுதான் இதெல்லாம். அல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. புத்திமதிகளை பற்றிக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். போதும். புத்திமதிகளை என்ன செஞ்சிடாதுங்க? விட்டுறாதுங்க. புத்தி மயங்கி போகாதுங்க. புத்தி மயங்கி போனீங்கன்னா உங்களை சுத்தி என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. புத்தி மயங்கி இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறது பாம்பா, அது மிருகமா தெரியாது. புத்தி மயங்கி இருக்கும் போது நீங்க சாக்கடைக்குள்ள இருக்கிறீங்களா, நல்ல சுத்தமான இடத்துல இருக்கிறீங்களான்னு கூட உங்களுக்கு தெரியாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன உபதேசத்துல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க எப்படி உங்களுடைய லைஃப் அமைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. புத்தி மயங்கி போனவன் அவன் சாக்கடையில இருந்தாலும், அவனுக்கு இந்த புத்தி மயங்கி போனவன் சாக்கடையில இருந்தாலும் அந்த சாக்கடை அவனுக்கு எப்படி இருக்கும்? மனமா இருக்கும். ஆனா புத்தி தெளிஞ்சவனுக்கு அது சாக்கடைன்னு தோணும். அதுல போய் என்ன செய்யக்கூடாது? நம்ம உட்கார்ந்திருக்க கூடாது. நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? குடும்பங்கள் எப்படி இருக்கிறோம்? பிள்ளைகளை நம்ம எப்படி நடத்துறோம்? புத்தி மயங்கி போய் ஆலோசனை சொல்லுவதல்ல, தெளிந்த
புத்தி உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்கணும். புத்தி இல்லைன்னா அதான் சொல்றோம்ல, எல்லாமே நமக்கு புத்தி கெட்டுதான் இருக்கும். ஆனா ஒரு நாள் வரும், புத்தி இல்லாத காலத்துல நீங்க நிறைய முடிவுகளை எடுத்துருவீங்க. அவசரப்பட்டு நிறைய முடிவுகளை எடுத்துருவீங்க. பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு பாருங்க, புத்தி இல்லாம எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. புத்தி இல்லாம எப்ப புத்தி தெளிவு தெரியுமா? ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் வாழ்க்கையில வரும்போது புத்தி தெளியுது. அது வரைக்கும் அதுக்கு புத்தி தெளிய மாட்டேங்கிறது. பையன்மார் வாலிபர்களை எடுத்துக்கிடுங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனா கர்த்தர் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுப்பார், சில சிச்சைகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். ஆனா ஒரு நாள் வரும், டோட்டலா முடியாம ஏதோ ஒரு கண்டிஷன் நமக்கு வரும். அன்னைக்கு புத்தி தெளியும், பிரயோஜனம் அல்ல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண் கட்ட தண்ணே சூரிய நமஸ்காரம். கண்ணு குருடான பிறகு, கண்ணே உங்களுக்கு தெரியாத பிறகு எதையுமே நீங்க பார்க்க முடியாது, எல்லாம் முடிஞ்சு போனது. தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் காரியங்களையும் இந்த நாட்களில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அது எனக்கு சொல்ற புத்திமதி. பிரசங்கம் என்றாலே புத்திமதி தான். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதுதான் பிரசங்கம். எல்லாரும் நினைக்கிறது மாதிரி பிரசங்கிறது சும்மா வசனத்தை எடுத்து வச்சு வாசிச்சுட்டு போறதுக்கு அல்ல. வசனத்தை பேசுவதுதான் பிரசங்கம். வசனம் என்றாலே என்ன தெரியுமா? குற்றம் கண்டுபிடிப்பது. அல்லேலூயா. ஏசப்பா ஒரு மனுஷனை குற்றப்படுத்தினாரா? குற்றப்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் குற்றப்படுத்தினாங்களா? குற்றப்படுத்தினதை விட குத்தினார்கள். அல்லேலூயா. நீங்க அந்த வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் போய் படிச்சு பாருங்க. ஏசப்பாவுக்கு பிரசங்கத்தெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், கொஞ்சம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அந்த வார்த்தைகள் கடினமாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும். அவர் அற்புதம் செய்யும் போதுதான் இறங்கி செய்தாரு. ஆனா அவர் பிரசங்கம் பண்ணும் போது, புத்திமதி சொல்லும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்கு அந்த வார்த்தைகள். அது கேட்க கூட முடியாத வார்த்தைகள். அன்னைக்கு இருந்த அநேகர் அதனால தான் அந்த வார்த்தைகளை கேட்க முடியாதபடிக்கு இடறி போனாங்க. இது கடினமான உபதேசம்னு அவரோடு கூட இருந்த சீசர்கள் கூட அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த கடைசி காலத்திலே அப்படிதான். நல்ல புத்திமதிகளை சொல்லுகிற சபைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? கூட்டங்கள் இல்லாமல் இருக்கும். உண்மையை சொல்ல போனால் சரியாக வேதத்தையும் வசனத்தையும் எந்த சபை போதிக்கிறதோ, எந்த சபை ஒரு வேதத்தின்படி பரிசுத்த சோத்திரம் வேதத்தின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி நடக்கணும், செய்யணும், உபதேசம் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும்னு ஒரு சபைக்குள்ளாக ஒரு கட்டுப்பாடு வருகிறதோ, அந்த சபையில் ஜனங்கள் அதிகமாக இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அந்த சபையில் ஜனங்கள் கூட மாட்டாங்க, போக மாட்டாங்க. எந்த சபையில் இயேசு கிறிஸ்துவினுடைய மெய்யான உபதேசம் இருக்கிறதோ அந்த சபை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அது எந்த சபையா இருந்தாலும் சரி, அவர்கள் சர்வசாதாரணமாக பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா. சர்வசாதாரணமாக அந்த உபதேசங்களை கேட்டு என்ன செய்யறவங்க, நடக்கிறவங்க. அந்த உபதேசங்களை கேட்காத ஜனங்கள் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும்? போக முடியாது. அப்போ இந்த பாபிலோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, புத்திமதியை, ஏசப்பாவுடைய புத்திமதியை நம்ம இன்னைக்கு என்ன செய்யறது கிடையாது, கேட்கறது கிடையாது. அவர் எதெல்லாம் இன்னைக்கு பாருங்க, நாம ஏசப்பா எதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் நம்ம செய்யல. அவர் சொல்லாததெல்லாம் நல்ல கிராண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? நம்ம மனசாட்சியின்படி பார்ப்போமே.
பைபிள்ல சொல்லப்படாததெல்லாம் இன்னைக்கு கிராண்டா நடக்குது. இருக்கா? இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன், நிறைய பாஸ்டர்ஸ் மாதிரி கூட ஆமா 3 முடி கட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இந்த 40 நாள். எங்க இது யாருங்க கொண்டு வந்தது? தம்மூசுக்காக என்ன செஞ்ச? அன்னைக்கு 40 நாள் போய் உட்கார்ந்துருந்தான், அப்படிதானே? யார் கொண்டு வந்தது? இதனுடைய அடிப்படை ஆதாரம் என்ன? அந்த ஜனங்களுக்கு சொல்லுங்க. இல்ல பைபிள்ல இருந்து ஆமா இயேசு கிறிஸ்துக்கு மரணத்துக்கு முன்பாக 40 நாள் சீசர்கள் மீன் சாப்பிடல, அப்படிதானே? ஏன் ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள நம்முடைய கிறிஸ்தவம் போகணும்? ஏன் நாமும் ஒரு பைத்தியமான நிலைக்கு போகணும்? ஏசப்பா வந்தது இதற்காக வந்தார். உட்கார்ந்து எந்த நாள் கொண்டாடு, உட்கார்ந்து அழுகிட்டே உட்கார்ந்துரு, அதற்காக வந்தார். சிலுவையில முத்தம் கொடுத்துட்டே உட்கார்ந்துக்க. அவர் வந்த நோக்கமே வேற. நோக்கத்தை நம்ம கொலை பண்ணிட்டோம், அந்த சித்தத்தை கொலை பண்ணிட்டோம். அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் விட்டுட்டோம். ஆனா உலக மனுஷன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு பைத்தியமாக உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் இன்னைக்கு சபை ஜனங்கள் ஒரு வார்த்தை அந்த போதகர்கள்ட்ட கேட்கிறாங்களா? பாஸ்டர், பரிசுத்த வேதத்துல இப்படி இல்லையே, பைபிள்ல இந்த வார்த்தைகள் ஒண்ணு இல்லையே. அதுக்குதான் வசனம் நிறைய வச்சிருக்கான். அதான் சொல்றா, கொள்ளையடிக்கிறதுக்கு, திருடுறதுக்கு, ஏமாத்துறதுக்கு, வேசித்தனம் பண்றதுக்கு, விபச்சாரம் பண்றதுக்கு, எல்லாத்துக்கும் எடுத்து கொடுப்பான். மனசுக்கு சங்கடமா இருக்கிறது. என்னைக்கு இந்த நிலை வந்ததோ சபையில் இருக்கிற எழுப்புதல் மாறி போய்விட்டது. பரிசுத்த ஆவியானவர் சபையை விட்டு மாறி போயிட்டார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், கதறோம், அழுது பார்க்கிறோம். இல்ல, ஏனென்றால் பாபிலோனுக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டு நீங்க இயேசுவை ஆராதிக்க முடியும்னா முடியாது. பாபிலோன் என்றாலே செல்வ செழிப்பு, உலகத்தில் 7வது அதிசயம் சொல்லுவாங்க, அப்படிதானே? பாபிலோன் தொங்கு தோட்டம் ஒரு தோட்டம் இருந்ததா சொல்றாங்க. இந்த பாபிலோன் தேசம் எங்க இருந்தது என்று ஒரு சின்ன வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றது எனக்கு தெரியாது. ஈராக்கு இந்த பகுதியில தான் அது இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த தேசங்கள் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அது தரமட்டமா தான் இருக்கிறது. அப்ப பாபிலோன் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது சபிக்கப்பட்டது. நீங்க ஒரு பாபிலோன் சபையாக இருப்பீங்கன்னா அந்த சபை சபிக்கப்பட்ட சபையாக இருக்கும். அது நம்ம சபையாக இருந்தா கூட சரி. இந்த சபை பாபிலோனால் கட்டப்பட்ட சபை, பாபிலோனுடைய உபதேசத்தில் கட்டப்பட்ட ஒரு சபைனா இந்த சபை சபிக்கப்பட்டதாக இருக்கும். இது தேவனுடைய வார்த்தையில் கட்டப்பட்ட சபையாக இருந்தால் அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட சபையாக இருக்கும். அல்லேலூயா. அங்கீகாரம் என்பது கவர்மெண்ட்ல இருந்து வருவதற்குரிய அங்கீகாரம் அல்ல, அது அவசியம்தான். பரலோகம் அங்கீகரிக்கணும், ஒரு சபையை பரலோகம் அங்கீகரிக்கணும். பரலோகம் அங்கீகரித்தால் மாத்திரம்தான் அந்த சபை கர்த்தருடைய சபையாக இருக்கும். பரலோகத்தில் ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் அங்கீகரிக்கணும். இவன் என்னுடைய ஊழியக்காரன் என்று அவர் ஒரு நம்முடைய தலைமை சபை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பரலோகத்தில் தான் இருக்கு. அல்லேலூயா. அதனால்தான் எனக்கு இந்த தலைமை சபை, அந்த சபை, வட்ட சபை, ஓட்ட சபை, இது எல்லாம் எனக்கு பிடிக்கவும் செய்யாது, எனக்கு மண்டையிலே அது யாரா. அல்லேலூயா. ஆமா, நான் அதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் அனுப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம மூலமா 50 சபை உருவாகுதுன்னு வச்சுக்கிறீங்களா, அவ்வளவுதான், போயிட்டே இருக்கணும். அதுக்கு தலைவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். வேண்டுமென்றால் ஒரு ஆலோசனை அந்த தேவ மனுஷன் கேட்கலாம். உங்களை யார் அனுப்புறாங்களோ, உங்களை யார் நடத்துறாங்களோ அவர்கள்ட்ட கட்டாயம் ஒரு ஆலோசனை கேட்கணும், தப்பு கிடையாது. அவர்களிடத்தில் நல்வார்த்தைகளை நம்ம கேட்கணும், எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஒரு தலைவனாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ஒரு தலைவனாக ஒரு ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்களதான் தலைவராக வச்சிருக்கணும். வச்சா அந்த ஊழியக்காரன் ஆசீர்வாதமா இருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமா என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டா பரிசுத்த ஆவி இருக்குங்கிறாங்க. சரி, நம்மளும் என்ன செய்யும், காலத்துக்கோ கோலம் கேட்டுக்கிட வேண்டியதான், எல்லாம் கேட்டுக்கிட வேண்டியதான், கேட்டுக்கிட்டு பேசாம போயிட வேண்டியதான். ஏனென்றால் நாம் இன்னைக்கு எல்லா விதத்திலையும் ஒரு விதத்துல பார்த்தா நாம் குறுகினவர்களாக இருக்கிறோம். நம்ம கிட்ட ஆள் பலம் அல்ல, பணபலம் கிடையாது, ஒரு பெரிய சபை கிடையாது, எதுவுமே இல்லை. சாதாரண ஒரு சின்ன ஒரு சபை, ஒரு சின்ன பெரிய நான் ஒரு ஊழியக்காரனும் கிடையாது, பெரிய ஒரு வரம் பெற்றவனும் கிடையாது, பெரிய ஒரு ஆள் நான் கிடையாது. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ எது என்ன பேசினாலும் கேட்டா ஒண்ணு சொல்லுவாங்க, எவ்வளவு ஆள் இருக்கிறது என்ன இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 1000 ஆள் இருந்துன்னு வச்சுக்கிடுங்களா, நம்ம என்ன சொன்னாலும் அவர் சொன்ன விஷயம் இருக்கும்பா. நான் சொல்றேன் புரியுதா? 1000 ஆள் இருக்கணும், நம்ம நல்லா தண்ணி அடிக்கணும், நல்ல உபச்சாரம் பண்ணலாம், மக்களை கொள்ளையடிக்கலாம், ஒரு கார்ல போகலாம், லக்ஸரி வாழ்க்கை வாழலாம், தலைமுறைக்கு 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 நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டு நான் என்ன சொன்னாலும் அவர் தேவ மனுஷன்னு சொல்லுவான். நம்ம கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து ஒண்ணுமே இல்லாம போயிட்டோன்னு வச்சுக்கிடுங்களா, நம்ம என்ன சொன்னாலும் அவர் ஒண்ணும் இல்லாத பையன் அப்படிதான் சொல்லுவான். நான் இதுவும் பிரசங்கி சொன்னது போல மாயைன்னு சொன்னது போல இங்கு இருக்கிற மாயைகளை நான் பார்க்கிறேன். நிறைய மாயைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன், நிறைய அனுபவப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல ரொம்ப அமைதியா ஒதுங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ ஒரு சில பரிசுத்தவான்களோடு கூட ஒரு ஐக்கியம், அப்படி ஒதுங்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு ஒதுங்கணுமோ ஒதுங்கி போகணும். எங்க ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா கிட்டதான். அல்லேலூயா. வாழ்ந்தாலும் அவரு, தாழ்ந்தாலும் அவரு, நடத்தினால் நடத்தும், இல்ல கொல்லணும்னா கொண்டு போடும். இந்த சபையை உயிர்ப்பிப்பதற்கு உனக்கு சித்தமாக இருந்தால் உயிர்ப்பியும், அப்படிதானே? ஜனங்களை கொடுப்பது உமக்கு சித்தமாக இருந்தால் கொடும், நடத்துறேன். இல்லையா? இல்ல. நீர் தந்தாலும் நீர்தான் என் தெய்வம், நீர் தராவிட்டாலும் நீர்தான் என் தெய்வம். ஆனாலும் நாளுக்கு நாள் உம்மோடு நெருங்கிறதுலதான் இந்த சபை அதிகமா என்ன செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம, அதுதான் வாஞ்ச. ஆண்டவர் தரல, கொடுக்கல, ஜனத்தை கொடுக்கல, அதை கொடுக்கல, இல்ல. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஸ்தோத்திரம், நாளுக்கு நாள் இந்த வசனத்தின்படி வாழ்வதற்காகத்தான் இந்த சபை, இந்த ஊழியக்காரை நானும் நீங்களும் நம்மை பழக்குவிக்கணுமே தவிர நம்ம வழி விலகி போயிடக்கூடாது. பாபிலோன்ல போன ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். புரிஞ்சவங்களுக்கு பாபிலோன் சபை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் அங்க உண்டு. ஒரு வசனத்தை கூட வாசிக்க, சோத்திரம், வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 2வது வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள. இப்ப பாபிலோன் சபை எப்படி இருக்கு? பாபிலோன் சபை எப்படி இருக்கு? பாபிலோன் சபைன்னு சொன்னா நம்ம சபைதான். சபை அப்போஸ்தலருடைய சபையா இருந்த சபை இப்ப பாபிலோனா மாறி நிக்கி. இந்த பாபிலோன் சபை எப்படி இருக்குன்னா விழுந்து போன சபை. அது இந்த விழுந்து போன சபைக்குள்ள
அது பேய்களுடைய குடியிருப்பா இருக்கா. எப்படி இருக்கு பாத்தீங்களா? பேய்களுடைய குடியிருப்பு. இந்த பேய்னா ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 10:20. அஞ்ஞானிகள் பலியிடுகிறது தேவனுக்கல்ல, பேய்களுக்கே என்ன செய்கிறார்கள்? பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கொஞ்சம் சத்தமா வாசிங்க பாப்போம். இவ்வளவு அழகான வசனம் இருக்கு பாத்தீங்களா? நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் என்ன செய்யக்கூடாது? பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜனத்திற்கும். அப்ப நம்ம என்ன போஜனம் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிடுங்க. பேய் நாம் இன்னைக்கு எதை கூட்டி வச்சு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பேய்கள். நான் ஏதாவது இப்ப சொல்ல போன பிரச்சனைகள் நிறைய வரும். பேய்கள். இந்த பேய்கள்ல என்ன தெரியுமா? நல்லா இருக்கிற புருவத்துல, இப்ப புரிஞ்சா உங்களுக்கு, இதுக்குதான் வாயை மூடுறது, வாயி இல்ல போட்டுருவோம். நல்லா இருக்கு இந்த புருவம். சில நேரம் உங்க பொம்பளைகளுக்கு புருவம் இல்லைன்னா மைய தடவி விடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அது ரொம்ப அவசியம். ஆனா நல்லா தான் இருக்கு அந்த புருவம். புரியுதா உங்களுக்கு? இதுல லைன் போடுறோம் பாத்தீங்களா? லைன்னா இந்த என்ன நூலா, நூலை போட்டு, ஏன்னா அடுத்தது போறாளுவ எங்க சினிமா நடிக்க போறாளுவ, அடுத்தது என்ன செய்ய போறாளுவ? நீச்சல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அது என்னது இப்படி இப்படி ஆமா கோடைக்கால் பாம்பு மாதிரி நடந்து போவாளுவல்ல. ஐயோ அதுக்கு பேர் மிஸ் வேர்ல்டா. ஆமா நம்ம ஊர் என்னது? சரி மிஸ் திட்டுவளை, மிஸ் தோரங்காடு. போறோமா? சொல்றேன் ஏங்க, இன்னைக்கு ஊழியக்காரருடைய மனைவி கூட நான் பவுடர் போடுறது தப்பு சொல்லல, சென்ட் அடிக்கிறது தப்பு சொல்லல. இன்னைக்கு செண்டெல்லாம் அடிக்காம வந்திருந்தா நாரிடுவோம். வேற வழி கிடையாது. மனுஷனுடைய சரீரம் அப்படி இருக்கிறது. பேய்களுடைய பலியிடி சொன்னா இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு தொங்கட்டாம் போடுறோம். பலிபீடத்துல பாருங்க, எசபேலினுடைய ஆவி 1 அடியில் ஒரு தொங்கட்டா. சரி ஏதோ இந்த இடத்துல என்ன செஞ்சாச்சு? மைய போட்டாச்சு, விட்டுருவோம். ஆனா பாருங்க இங்க எங்க இங்க இந்த பையமார இப்படி போட்டுட்டு தெரியும். இப்போ சினிமாக்காரனை பார்த்துக்கிட்டு எதுக்குள்ள இதுக்குள்ள. கடவுளே, எங்கேயாவது போய் மாற்று ஆபரேஷன் பண்ணுங்க. உங்க பையமார எப்படி கண்ணாடி முன்னாடி போய் எப்படி எதுவும் போடுறான்னா கவனிச்சுக்கிடுங்க. நான் கேள்விப்படுறேன் நிறைய பையமாரு கண்மையை தூக்கி ஆவிட்டு தெரியாம. அது பெண்களுக்குரியது. ஒரு பெண் கண்மை போடக்கூடாதுன்னு நான் என்ன செய்யல, பிரசங்கம் பண்ண வரல. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இந்த நூலு பிடிக்க போறேன் அவசியம் அல்ல. அந்த நூலு பிடிக்க போறது என்ன இல்ல அவசியம் இல்லை. அப்புறம் என்ன ப்ளீச்சிங்கா முடிய கேவலமா இல்லை உங்களுக்கு, அசிங்கமா இல்லை. என்ன ப்ளீச்சிங் பண்ணி என்ன பண்ண போற? எல்லாரும் எப்ப உலக அழகி போற அந்த ப்ளீச்சிங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்க போற. எத்தனை பேர் இருக்கிற நம்ம சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த முடி உங்களுக்கு அழகு. அல்லேலூயா. இயற்கையா கர்த்தர் கொடுத்தது எல்லாமே அழகுதான். அல்லேலூயா. என்னைக்கு நீங்க இதை செயற்கையாக்க போறீங்களோ அதோட முடிஞ்சு போச்சு, அதோட அவுட்டு. இயற்கையா நமக்கு கொடுத்தது நரமுடிய இயற்கையா கொடுத்திருக்காரா? சந்தோஷம். எனக்கு ஒரு நரமுடிய பார்த்தா அன்னைக்கு சார் எடுத்துட்டான்னு கேட்டா, ஆசீர்வாதம் ஐயா. உடனே அவர் சொன்னாரு 35 வயசு தானே ஆச்சு. 35 வயசா? 43 முடிய போகுது.
எத்தனை? அல்லேலூயா. உண்மையா நான் பைபிளை வச்சு டுபாக்கூர் இல்லை, உண்மையா சொல்றேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அது. அது மகிமையில்லை என் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இன்னைக்கு ஒரு பெண் ஆராதனை நடத்துறாங்க. ஒரு பெண் ஆராதனை நடத்தலாம நடத்தக்கூடாதாங்கிற விவாதத்துக்குள்ள நான் போகல. அது அவர்களுடைய விருப்பம். ஒரு சபை அவர்களை ஏற்றுக்கொள்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொம்பளையில தான் மேக்சிமம் சபைக்குள்ள ஏற்றி என்ன செய்யறாங்க? பெரிய பெரிய போதகர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, பெரிய பெரிய போதகர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல பாத்தீங்கன்னா உதட்டு சாயம் போட்டு புருவத்தை வலித்து நல்ல அலங்காரம் பண்ணி, ஆமா, நல்ல பாட்டு பாடி ஆடி ஆராதனை செய்கிற பெண்களை இன்னைக்கு சில ஊழியர்கள் சொல்றது வயதான ஊழியர்கள் கூட அந்த பெண்ணினுடைய நடன அசைவுகளை சோத்திரம் அப்படியே பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறதை என் கண்ணால நான் சில சபைகள்ல பார்க்கிறேன். உங்க சபைகள் அப்படி இருக்கிறதா? யார பாப்பான்? ஆராதனையை பார்க்க மாட்டான், ஆராதனையை பார்க்க மாட்டான். யுட்டரல். நான் இப்பவும் சொல்றேன், ஒரு பெண் பாடக்கூடாது, சரி, ஒரு ஆராதனை நடத்தக்கூடாது, நான் சொல்லுவதற்கு வரவில்லை. ஆனால் அந்த பெண் ஒரு ஒழுக்கத்துக்குரியவளாய் இருக்க வேண்டும். அந்த பெண் மற்றவர்களுக்கு கீழே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அந்த பெண் மற்ற பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் தன்னை முன்மாதிரியாக வைத்திருக்க வேண்டும். நான் குறை சொல்லவில்லை. அல்லேலூயா. அதே மாதிரி ஆனா இருந்தாலும் சரி. நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு ஊழியக்காரர் குறித்து ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த பிரதர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எனக்கு சிரிப்புனா தாங்க முடியாது. பிரதர், அவன் ஒரு கிழட்டு பையன் பிரதர், 71 வயசாச்சு, 1.5 இன்ச்சுக்கு முகத்துல நெஞ்சிருக்கான், சாந்து பூசி வச்சிருக்கான். எத்தனை இன்ச்சு? எத்தனை இன்ச்சுக்கு சாந்துனா புரியுதா? மேக்கப். அப்புறம் தான் நானே யோசிச்சேன், கொஞ்சம் கூர்மையா அந்த ஆளை பார்ப்பேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, ஆமா சரியா பூச்சிருக்காங்க. ஆமா, இந்த கலர்ல இருப்பார். நான் கலரை சொல்லி குற்றப்படுத்தலைங்க. ஆமா, அதெல்லாம் நான் சொல்லல. எல்லாருடைய கலரும் வயசாகும் போதும் காலங்கள் போகும்போதும் மாறும். என்னெல்லாம் பாத்தீங்கன்னா கருகருன்னு ஆகியாச்சு, கறிக்கொட்டை மாதிரி ஆகியாச்சு. அதுக்கு கருப்பா இருந்தா ஓத்திரமே இல்லை. என்ன கேட்பாங்க தெரியுமா? ஏய், நல்லா தானே இருந்தா என்னடா இப்படி திடீர்னு அங்க கருத்துட்டு இங்க கருத்துட்டு. சில நேரம் ஊழியர்கள் இதேமே சாபமா சொல்லுவான். பாத்தியா, பல்லான்னு வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருந்தார். என்னைக்கு நம்மளை எதிர்த்தாலும் மூஞ்சி கருத்துட்டா, இனி வேற வழியில் பியூட்டி பார்லருக்கு போயிட வேண்டியதான். அவரு போட்டு வந்து நின்னா அப்படி எப்படி இருக்கும்? என்ன ஒரு முழுக்குன்னு ஒன்று போடுவாங்க, பளிச்சு நிற்போம். அந்த கிளார் அடிக்கும் பாருங்க, கிளார் அடிக்க வேற அடி. பார்த்துக்கிட்ட பிரசனம் வடியுது. அதைத்தான் நான் தவறுன்னு சொல்றேன். மேல நிக்கிறேன்னா, ஆராதனை நடத்துறேன்னா, பிரசங்கிக்கிறேன்னா பேயா மாறக்கூடாது. அல்லேலூயா. பிசாசா மாறக்கூடாது. வந்திருக்கிற நீங்க பேயா இருக்க கூடாது. நல்ல தேவனுடைய ஜீவனுள்ள கர்த்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட விசுவாச பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்தபடி சொன்னா சீசர்களா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? சீசர்களா இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியா இருக்கணும். ஒரு பிள்ளைக்கு தகப்பு எப்படி இருக்கணும்? முன்மாதிரியா இருக்கணும். கேட்டக்கூடாது, யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனாயான்னு கேட்டக்கூடாது. ஒரு மனைவிக்கு புருஷன் எப்படி இருக்கணும்? முன்மாதிரியா இருக்கணும். ஒரு மனைவிக்கு புருஷன் எப்படி இருக்கணும்? முன்மாதிரியா இருக்கணும். தகப்பன் தாய்க்கு ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? முன்மாதிரியா இருக்கணும்.
இது இல்லையா? அது பேய்களுடைய கூடாரம். நம்ம சபை ஒரு முன்மாதிரி சபையா இல்லைன்னா அது எப்படிப்பட்ட இடம்னா அது ஒரு பேய்களுடைய கூடாரம். அங்க ஆராதனை எல்லாம் நல்லா நடக்கும். இன்னைக்கு எங்கெங்க ஆராதனை நடக்கல சொல்லுங்க, போய் பாருங்க. அவன் எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா இந்த நேரம் தான் எல்லாம் வேத்து விசர்த்து அக்கினி இறங்கி எரிஞ்சி கரிஞ்சி சாம்பலாய் உட்கார்ந்துருப்பான். நான் இப்ப பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்படி செயல்பட்டு இருக்கிறாரு, எப்படி கிரியை, இதெல்லாம் தான் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், அதிகமா தியானிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வேற ஒண்ணு இப்ப அதிகமா என்ன செய்யறது கிடையாது. காரணம் என்னன்னா இதை வச்சுதான் ஒரு பெரிய வஞ்சகமே நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதானே? நானும் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. சில நேரம் எனக்கே ஒரு கொஸ்டின் உண்டாகும், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரான்னு. அப்படி பார்க்கும்போது வசனத்தை வாசிக்கும் போது இல்லை. இப்ப உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குமே? நான் சொல்லுவது அந்த பூரணமான பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்மிடத்தில் இல்லை. அல்லேலூயா. ஏதோ தேவைக்கு என்ன செய்கிறோம், ஒரு ஜெபிக்கிற நேரத்தில் கொஞ்சம் லைட்டா அப்படி ஒரு டச், அவ்வளவுதான். அவருடைய வார்த்தையை பேசும்போது ஒரு சின்ன ஒரு அபிஷேகம், அவ்வளவுதான். நான் அப்படியே குப்புற அப்படியே பற்றி எரிகிற அபிஷேகம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை பலிபிடத்தில் நின்று உண்மையை பேசணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எந்த காரியத்தை என்ன பேசணும் பார்த்தீங்களா? பேயினா இப்ப புரியுதா? அத்தனை பேய் அங்க பார்த்துட்டு இருக்கு. போங்க, அதுலயே போங்க, கதவையும் திறந்து பாருங்க. ஒருத்தர் போறாங்கன்னா என்ன செய்வாங்க, அவங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு போவாங்க, அவசரத்துக்கு போவாங்க. இப்ப புரியுதா பேய் எதுன்னு? இதான் பேய். அல்லேலூயா. ஒரு செகண்ட்ல நம்மள தேவனுடைய வார்த்தையை விட்டு அப்படியே வழி விலக செஞ்சிடும். ஒரு நிமிடம் தான், ஒரு செகண்ட் தான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, நமக்குள்ளே கொஞ்சம் பேய் இருக்கு. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு முன்மாதிரி நமக்குள்ள இருக்கணும். இந்த முன்மாதிரி இல்லைன்னு வச்சுக்கிடுங்களா, நம்ம செய்கிறது எல்லாமே வேஸ்ட். அடுத்தது அந்த பேயை குறித்து யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14 வாசிங்க. அந்த பேயின என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் வாசிச்சோம்னா இன்னும் ஒரு தெளிவு அதுல கிடைக்கும். பேய் 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியங்களோ விரோதங்களையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாய், நல்லா புரிஞ்சுடுங்க, இந்த வசனம் தான் ரொம்ப, நீங்க நினைப்பீங்க நான் மேல இப்படி பேசுறேன்னு. சத்தியத்துக்கு விரோதமா நான் பொய் பேசக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா பொய்களை என்ன செய்யக்கூடாது, அடுக்கி விடக்கூடாது. அதான் இந்த வசனத்தின்படி சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதே. உங்கள் இருதயத்தில் இந்த கசப்பான வைராக்கியம் இருக்குன்னா விட்டுருங்க. கசப்பான வைராக்கியம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய அழிவு, ஒரு மனுஷன் நாசமா போனோம், ஒரு மனுஷன் மண்ணா போனோம், ஒரு சபை அழிஞ்சு போனோம், நம்ம சபை நல்லா இருக்கணும், மற்ற சபையெல்லாம் அழிஞ்சு போனோம், நம்ம கூட சேர்றவங்க தான் நல்லா இருக்கணும், நம்ம கூட சேராதவங்க எல்லாம் மண்ணா போனோம். ஒரு சபையில உபவாச கூட்டம் நடக்குமா? நான் கேட்டது. என்ன உபவாசம் தெரியுமா? ஆண்டவரே, சபையில் இருந்து போனவர்களை அடித்து கைகால்களை முறித்து கட்டில் கடையாக தூக்கி கொண்டு வாரும். ஏங்க நான் பேசுறது ஏதோ இந்த கற்பனை கதையோ டூப்பு கதையோ அல்ல. அல்லேலூயா. அது உண்மை. நான் அப்படி ஜோம் பண்ணதே கிடையாது. போன அந்தால போட்டு. அல்லேலூயா. ஆனா எல்லாரும் மனம் திரும்பணும்னு நினைப்பேன். அல்லேலூயா. என்ன பேசினவனும் மனம் திரும்பணும், என்ன தூசிச்சவனும் மனம் திரும்பணும்.
ஒரு நாளாவது அவங்கிட்ட சாப்பிட்டு இருக்கிறோம், ஒரு நாளாவது அவன் நமக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறான், ஒரு நாளாவது அவன் பண்ணின ஜெபத்தினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அதை நினைச்சா எனக்கு போதுங்க. யாரும் சாக கூடாது, யாரும் மண்ணா போகிறதுக்கு கர்த்தர் என்ன செய்யல, நம்மளை சிருஷ்டிக்கல. மன்னிப்பு விட்டுடும், மன்னிக்கிற மனப்பான்மை வேணும். அந்த கசப்பான வைராக்கியம் இருந்துன்னா நீங்களும் நானும் முதல்ல ரட்சிக்கப்படவே இல்லை. நீங்களும் நானும் என்ன செய்யல, ரட்சிக்கப்படல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கெல்லாம் இப்ப நிறைய குழப்பம். ரட்சிப்பு ரட்சிப்புன்னு பேசுறோம், கடுகளவு கூட மனம் திரும்பாதவங்க நம்ம சபைக்குள்ள இருக்கிறாங்க. நான் சொல்ல விரும்பல, கொஞ்சம் கூட மனம் திரும்பாதவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம்னா அப்படி இந்த உலக மனுஷன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் கூட நார்மலா இருப்பான், சூப்பரா இருப்பான், நல்லா இருப்பான், கனிவா இருப்பான். எதுக்குமே ஆகாதது நம்ம சபைக்குள்ள இருக்கு. நானா நீனாங்கிறது கண்ணாடியில போய் பாருங்க, இதை வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. 2 பைபிளை தூக்கிட்டு வந்துட்டேன். லெக்கு வரும்போது என்ன சேரணி எனக்கு தெரிய மாட்டாங்க சில நேரம், அப்படியே இதை தூக்கிட்டு வந்துட்டேன். அதுவும் நல்லதா போச்சு. அல்லேலூயா. அதை தூக்கி காட்ட கத்தர் கிருபை செஞ்சிருக்காரு பாத்தீங்களா, அதனால தான் கொண்டு வர வச்சிட்டார் போல. அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் சொல்லி என்ன, அந்த பைபிளை 2 எடுத்துருவாங்க. என்ன நிலையில உட்கார்ந்துருக்கேன்னு பாருங்க. நீங்க நினைப்பீங்க உலக கவலையா, இல்லவே இல்லை. ஆண்டவரே கொஞ்சோல ஜனங்களை தந்திருக்கிறீரே, இந்த ஜனங்களை எப்படி நடத்துதுன்னு தெரியல, இவங்க எப்படி மனம் திரும்புவாங்கன்னு தெரியல, என்ன செய்தியை கொடுக்கணும், எப்படி மனம் திரும்ப வைக்க போறோம் ஒன்னும் தெரியல. வாரந்தோறும் வராங்க, நல்ல செய்தி கேட்கறாங்க, சந்தோஷமா தான் போறாங்க. ஆனா காய் மாத்திரம் பாத்தீங்கன்னா அரளி விதையா போயிருந்தாண்டவரு. நான் அது நல்ல செடியா வளரன்னு பார்த்தா, நாளுக்கு நாள் அந்த செடியினுடைய தன்மையை பார்த்தா சின்னதா இருக்கும்போது அது அழகா இருந்து, அது வளர்ந்து வளர்ந்து பார்த்தா அது அரளி செடியா இருக்கு. அந்த காயை பறிச்சு தின்னாலே செத்து போயிடும். நம்ம ரட்சிப்பு என்னங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஊருக்கு உபதேசம் பண்றோம், நம்மளை பார்த்தா ஒருத்தர் சொல்லணும் கிறிஸ்தவர்கள், இவன் கிறிஸ்தவன். முதல் சாட்சி யார் தெரியுமா? இன்னைக்கு நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. ஒரு மனைவி, கணவன், பிள்ளைகள் நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க குடும்பத்துக்குள்ள இருந்து வருகிற சாட்சி தான் முதல் சாட்சி. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு சாட்சி இல்லைன்னா நீங்க அன்னையோட நீங்க ரட்சிக்கப்படவே இல்லைன்னு நினைச்சுக்கிடுங்க. நீ புத்தி இல்லாத ஒரு பைத்தியம் நினைச்சுக்கிடுங்க. ரொம்ப முக்கியம். நம்மள 1000 கண் பார்த்துக்கிட்டு இருக்கு, உங்களை உங்க பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களை உங்க மனைவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, உங்களை புருஷனும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரியா இருக்கணும், பைபிளின் படி சரியா இருக்கணும், வேதத்தின் படி சரியா இருக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு நல்ல எண்ணம் நமக்குள்ளாக இருக்கணும். அதான் இந்த வசனம் சொல்லப்படுது பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி ஜென்ம சுவாபத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. பேயை விட மோசமா இருக்கிறான். இப்ப புரியுதா பேய்னா என்னதுன்னு? அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் பேய்களுடைய கூடாரத்தில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கணும். உங்க வீடு ஒரு பேய்களுடைய கூடாரமா இருக்கான்னு யோசிக்கணும். ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்லைன்னா அந்த வீடு பேய்களுடைய கூடாரம். மாத்திரமல்ல, அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல சோத்திரம் கடைசியாக ஒரு வார்த்தை இருக்கிறது. பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவியுடைய என்னவா இருக்கிறது? காவல் வீடு. என்னவா இருக்கிறது? காவல் வீடு. காவல் வீடுன்னா
இந்த பேய்களை கூட்டி வச்சுக்கிட்டு, இந்த அசுத்த ஆவிகளை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு, நான் சொல்றது பேய்னா மனுஷன, அல்லேலூயா. இந்த அசுத்த ஆவி செய்கிற எல்லா அநியாயத்தையும், எல்லா பாவத்தையும், எல்லா பிராடுத்தனத்தையும், எல்லா ஏமாத்து காரியங்களையும் அதையெல்லாம் சொல்லாம அவர்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். பாத்தீங்களா? கேடு கட்டவங்க, கேடு கட்ட சபை. இது ஒரு பாபிலோன் சபை. சபை ஒரு மனுஷன் மனம் திரும்புறதுக்கு ஜோம் பண்ணணும். அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறவன், அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஓடுறவனை காப்பாத்துறது சபையினுடைய வேலை. அடுத்தவருடைய புருஷனை ஓட்டிட்டு ஓடுறது காப்பாத்துறது யாருடைய வேலை? யாருடைய வேலை? சபையினுடைய வேலை. என்ன ஆழமா போனோம்னா ரொம்ப ஜங்கடம் ஆகிரும், விட்டுருவோம். சபையினுடைய வேலை. கொள்ளையடிச்சு ஏமாத்தி பிராடுதனம் பண்ணி வர்றவனை காப்பாத்துறது யாருடைய வேலை? சபையினுடைய வேலை. இதெல்லாம் செய்யலாமா? செய்யலாம். எப்ப செய்யலாம் தெரியுமா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒருவன் பாவம் செய்திருப்பான், அவனை காப்பாத்துறதுக்கு ஓகே. ஆனா இங்க எப்படி? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கள்ள அந்நிய பாஷை பேசி ஊரை ஏமாத்திக்கிட்டு தெரியவன காப்பாத்துறதுக்கு ஒரு ஜெபம், ஒரு ஜெப கூட்டம், ஒரு உபவாச கூட்டம், இதுக்குன்னு பெசலா போவான். அல்லேலூயா. அப்பதானே உனக்கு கொள்ளையடிச்சு நிறைய கொடுப்பான், அப்பதானே உனக்கு ஏமாத்தி நிறைய கொடுப்பான். அர்த்தம் புரியுதா? அர்த்தம் புரியுதா? சபையினுடைய வேலை என்ன? இப்போ களவாணிகளை காப்பாத்துறது, கொள்ளையடிக்கிறவனை காப்பாத்துறது, அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறவனை காப்பாத்துறது, வேசித்தல விபச்சாரம் பண்றவனை காப்பாத்துறது. பழி தீர்க்கிறதுக்கு கர்த்தர் சொல்லல, பைபிள் சொல்லுது. அது காவல் வீடா இருக்கான். பாபிலோன் எப்படி இருக்கு? இப்போ காவல் வீடு. பரிசுத்தமான சபை இப்ப எப்படி இருக்கு? இவர்களை காக்கிற ஒரு காவல் வீடு. களவாணி பைக்களுக்காக ஜெபம் பண்றது, ஊரை அடிச்சு வலையில போடுறவனுக்காக ஜெபம் பண்றது. இன்னும் ஆழமா சொல்ல போனா வேற லைன்ல போயிடும், தப்பா போயிடும். அல்லேலூயா. அடுத்தது என்னன்னு பார்த்தோம், அருவருப்பு. இந்த அருவருப்புனா என்ன தெரியுமா? சங்கீதம் 119 15 158 வாசிங்க. சங்கீதம் 119 158 வாசிங்க. அருவருப்புனா என்னன்னு பாருங்க. உமது வசனத்தை காத்துக் கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாக இருந்தது. அருவருப்பானவன் யாரு? வசனத்தின்படி நடக்காதவன் யாருங்க? அருவருப்பானவன். இப்போ ஒரு கொஸ்டின் வரும், எல்லாம் 100க்கு 100 வசனத்தின்படி நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விதண்டவாதம் பேசப்போம். எங்க ஏசப்பா 100க்கு 100 ஒன்னு நடக்க சொல்லல, அது முடியாது. அவரே சொல்லிட்டாரு, தேவன் ஒருவர் தான் நல்லவர், அப்படிதானே? தேவன் ஒருவர் தான் பரிசுத்தர், நீதி, எல்லாம் அவர் தான், அவரை தவிர வேற யாரும் நல்லவங்க கிடையாதுன்ட்டாரு. ஆனா அவர் ஒரு பாயிண்ட் வைக்கிறாருங்க, ஒரு 30 ஒரு 60 ஒரு 100. அல்லேலூயா. சரி, வாலிபத்தில் 30 மார்க் எடு, இடதரப்பட்ட வாழ்க்கையில் எத்தனை மார்க் எடுங்க? 60 மார்க். ஏன்னா உங்க வாலிபத்தில் 30 மார்க் தான் எடுக்க முடியும், அதுக்கு மேல நீங்க எடுத்துக்கிட மாட்டீங்க. அது போட்டு ஒரு 60 எடுத்துடுங்க. எப்போ? நடுத்தர வயசுல. சாகும்போது 100 சாகுங்க. அல்லேலூயா. மரணம் வரும் பாத்தீங்களா, அன்னைக்கு நீங்க 100 மாறிடணும். மாற முடியுமான்னு கேட்டா முடியும், மாற முடியுமான்னு கேட்டா முடியும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பிசாசு சொல்ல முடியாது, முடியாது, முடியும். ஏன்னா உலகத்துல, ஏன்னா அந்த முதிர் வயதுங்கிறது நம்ம ஒரு ஃப்ரீயா இருக்கிற ஒரு வயசு. அன்னைக்கு அழகா கர்த்தரை தியானிக்கலாம், அழகா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்க அமைதியா உட்கார்ந்து தியானத்தோடு நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களா, 100 மார்க் அடிச்சிடலாம். அல்லேலூயா. இந்த வாலிபத்தில் 100 மார்க் அடிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது, முடியாது.
அதனால நான் இப்போ என்ன செய்ய மாட்டேன், இன்னைக்கு வாலிபத்தில் நீ 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா 30 மார்க் எடுத்துரு, கொஞ்சம் பரிசுத்தமாயிரு, கொஞ்சம் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அந்த 40 தாண்டுதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருங்க. இது இடரலுக்கான பிரசங்கம் அல்ல, நேச்சுரலா இன்னைக்கு நடக்கிற காரியம் அவ்வளவுதான். அல்லேலூயா. அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. அப்ப அருவருப்பு, வசனத்தை கேட்காமல் வசனத்தின்படி நடக்காதவங்களை பைபிள் என்ன சொல்லுகிறது? துரோகி. அவன் துரோகி, அவன் அருவருப்பானவன். நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடக்க 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 கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். நானா இருந்தாலும் சரிதான், அவருடைய பாதத்தில் முத்தம் செலுத்துங்க. அடுத்த இன்னொரு வசனத்தை வாசி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17 வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் பெரிய பொருளாதார சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். போதும், கீழே நம்ம போகண்டா. இந்த முதல்ல நம்ம சொன்ன பாத்தீங்களா, ஒரு மனுஷன் அந்த பைத்திய நிலையில இருக்கிறவன் எப்படி இருப்பான்னு, அதேதான் இது. எனக்கு ஒரு குறை இல்லை, எங்க சபை நல்ல ஆசீர்வாதமா இருக்கு, பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, ஆள் இருக்கு, எல்லாம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எல்லா ஆசீர்வாதமும் நமக்குள்ளாக இருக்கிறதுனால ஒருவன் இயேசுவோடு இருக்கிறான்னா அது தப்பு. அது அதானிக்கிட்டே இருக்கு, அம்பானிக்கிட்டே இருக்கு, நம்ம ஐயா மோடிக்கிட்டே இருக்கு, இன்னும் எத்தனையோ, அது இஸ்லாமியர்கள்ட்டே இருக்கு, இந்துக்கள்கிட்டே இருக்கு, எல்லார்கிட்டே இருக்கு. அப்படிதானே? அது என்ன இல்லை, அவங்கள்ட்ட ஐஸ்வர்யம் இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு. இப்ப கேட்டா நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு நிம்மதி இல்லை. இவாள் அங்க பயங்கர நிம்மதியோட தான் உறங்கி கிடக்குறான். சர்ச்சில் இருக்கும் போதுதான் என்ன செய்வான், அந்த ஆராதனை நேரத்தில் தான் கலாபலான்னு கொஞ்ச நேரம் சந்தோஷத்தில் இருப்பான். நல்ல பிரசங்கத்தை கேட்கும்போது பாதி துக்கம் உண்டாகும். வீட்டில் போல கவலையோ கவலை. இதான் மனுஷ வாழ்க்கை. நான் உண்மையை யதார்த்தத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன், உண்மைதானே? அல்லேலூயா. என்ன நைட் ஆகும்போது பல சிந்தனை, கொழுப்பு பிடிச்சி தெரிஞ்சு சிந்தனை பண்ணி நாசமா போறதை நான் சொல்லல. நான் சொல்லுவது நல்லவர்கள். நல்லவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல சமாதானம் இல்லாம தான் இருக்கிறாங்க. ஆனால் தெய்வீக சமாதானம் இருக்கு. உலக பிரகாரமான சமாதானம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா உலக பிரகாரமாக அவர்களுக்கு நண்பர்கள் கிடையாது. உலக பிரகாரமான சமாதானத்துக்கு அவங்க கிளப்புக்கு போக முடியாது, குடிக்க முடியாது, நண்பர்களோடு சுத்த முடியாது, ஜாலி அடிக்க முடியாது, ஒரு கூத்தும் கிடையாது. ஆனால் தெய்வீக சமாதானம் அவர்கள் இருதயத்தில் இருக்கும். அல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, இந்த வசனத்தின்படி எப்படி இருக்கிறோம்? குளிரும் கிடையாது, ஆனலும் இல்லை, ஒண்ணும் இல்லை, நிர்வாணியா இருக்கிறோம். நான் சமீபத்தில் ஒரு தரிசனம் கண்டேன். அந்த தரிசனத்தை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எனக்கு சில அழைப்புகள் வந்தது. நான் அதற்காக எப்பவுமே இப்பெல்லாம் ரொம்ப நான் திருந்திட்டேன். நல்ல ஜோம் பண்ணுவேன். ஒரு மனுஷனோட ஐக்கியப்படுவதற்கு கூட இப்ப ஜோம் பண்ணுவேன். அதற்காக ஐக்கியம் வேற, பேசுவது வேற, சிரிப்பது வேற. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. தேவனுடைய நடத்துதல் ஒண்ணு இருக்கு. நான் இவ்வளவு காலம் அதை புரிஞ்சுக்கல. 13-14 வருஷம் ஊழியத்தில் அந்த நடத்துதலை ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். இடப்பட்ட காலத்தில் அதை புரிஞ்சுக்கிடல. பிசாசு என்னையும் கொஞ்சம் பைத்தியமாக்கிட்டு. அல்லேலூயா. நானும் கொஞ்சம் பைத்தியமா தான் இருந்தேன். கொஞ்சம் பாபிலோனுக்குள்ள இருந்தேன்னு வச்சுக்கிடுங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். என்ன ஜெபம்னு கேட்டீங்கன்னா, உமக்கு பிரியமானதை எனக்கு என்ன செய்யும்? போதித்தருளும். உமக்கு பிரியமானவர்களோடு என்னை ஐக்கியப்படுத்தும்.
குறிப்பாக ஆண்டவர் இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்களை எனக்கு என்ன செய்யும்? காண்பியும். சிலர் நீங்க நினைக்கலாம், சாவு வரைக்கும் பாப்பா, பார்க்காட்டா பரவாயில்ல, நான் இயேசுவை பார்ப்பேன், அப்போஸ்தலர்களை பார்ப்பேன். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்காதுன்னா நோ ப்ராப்ளம், அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்னுடைய ஜபம், நவீன ஜபமே இதுதான். பயம், விழுந்து போயிடக்கூடாது. தேவ சித்தத்தை செய்யாம என்ன செஞ்சிடக்கூடாது? நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா எத்தனையோ ஊழியக்காரன் இன்னைக்கு நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறான். முடிவில்லைக்கு ரொம்ப, அதாவது வீழ்ச்சியில போய் முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் எனக்கு. அது இப்பவே வந்துட்டா நல்லது. அப்ப ஒவ்வொரு காரியம் அதிகமா ஜெபிக்கிறது, நடத்துதல், யாரோடு ஐக்கியப்படுத்தணுமோ படுத்துங்க. இப்படி நான் ஜெபிக்கும் போது நடந்த சம்பவமா நடக்க போற சம்பவமான்னு எனக்கு தெரியாது. சபைக்கு அதை அறிவிக்கிறேன், கேளுங்க. யாரும் இதை சொல்ல மாட்டாங்க. நான் இதை யாருக்கிட்டையும் சொல்லல. ஒரு குறிக்கப்பட்ட ஒரு சரியான ஒரு கூட்டத்துக்குள்ள போய் நிக்கிறேன். போகும்போது பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸோட சூப்பரா போறேன். திடீர்னு பார்த்தாச்சுன்னா ஆதிவாசி மாதிரி அன்னைக்கு இலைய வச்சு எல்லாத்தையும் மறைச்சாங்க. நான் பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா பேப்பரை வச்சு மறைச்சிட்டு நிக்கிறேன். புரிஞ்சா? அல்லேலூயா. பயந்துட்டேன். இதை ஒருத்தன்ட்ட சொன்ன நம்ப மாட்டான். என்ன அப்படி வச்சிருக்காருன்னு அப்படிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அந்த இடத்துல போய் தண்ணி குடிக்காதன்னா நீ குடிக்காத, நீ சாப்பிடாதன்னா சாப்பிடாத, நீ அந்த இடத்துல போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அது ஏன், எதுக்கு? நம்ம நன்மைக்கா அவன் நன்மைக்கா நமக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? பைபிளில் ஏகப்பட்ட ஆதாரம் உண்டு. தேவையில்லாம போய் இந்த ஆகாப்போட இந்த யோசபாத் என்ன செஞ்சான்? நிர்வாணியா நின்னாரு. ராஜா, யுத்த வீரன், கையெடுத்து கும்பிட்டுட்டான், என்ன காப்பாத்துங்க சொன்னாரா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு வாலிப தீர்க்கதரிசி, ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தர் என்னோடு பேசினாரு. நல்ல பிரபலமான தீர்க்கதரிசி. அவரும் நம்பி போனா ஒரு சிங்கம் வழியில் அடிச்சு அவனை கொண்டு போட்டாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யூத ராஜசிங்கம் அடிச்சு விடுவார் நம்மள. அதான் சொல்றோம்ல, எப்படி வச்சிருக்காரோ அப்படி இருந்து போயிட வேண்டியதான். இல்ல இப்படிதான் வச்சிருப்பாரு, இவ்வளவு ஆளுதான், இவ்வளவு ஜனம் தான், நிலைமை தான், இதுக்கு மேல நீ முன்னேற மாட்டா, இதுக்கு மேல உனக்கு ஒண்ணும் தரமாட்டாமனா அப்படிதான். அதுக்காக இதை விட்டு ஓட முடியாது. அதுக்காக இயேசுவை விட்டு ஓட முடியாது. சத்தியத்தை விட்டு ஓட முடியாது. அல்லேலூயா. வாழ்ந்தாலும் இயேசு, தாழ்ந்தாலும் இயேசுதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பல நாள் ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுத்த காரியம் இது நடந்ததா இல்ல இனி நீ போனா நடக்குமா என்பது எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் உறுதி, ஒரு இடம் போறது கிடையாது. அல்லேலூயா, சோத்திரம். கவனம், கவனம். நம்ம நிர்வாணியா இருக்கிறது நமக்கு தெரியாது. எங்க ஐக்கியப்படக்கூடாது அங்க ஐக்கியப்படாதுங்க. நீங்க ஆவிக்குரிய வஸ்திரங்களை இழந்துருவீங்க. நான் சொல்றது ஆவிக்குரிய வஸ்திரம், எழுத்துக்குரிய வஸ்திரம் கிடையாது. தேவனோடு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா தேவனோடு பேசிக்கிட்டு இருங்க. எந்த இடத்துக்கு போல உங்களுக்கு இடர்கள் உண்டாகும் அந்த இடத்துக்கு போகாதுங்க. எந்த இடத்துக்கு போல உங்களுக்கு பிரச்சனை வரும் அந்த இடத்துக்கு போகாதுங்க, விட்டுருங்க. யாரும் தப்பா நினைச்சிட்டு போட்டு இல்ல உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு அவங்க தான் உத்தரவாதமா? இல்ல நீ பசியா இருக்கும்போது அவன் தான் வந்து சோறு போடப்படானா? நான் கேட்கிறேன். இல்ல, செத்தா என்ன செய்வான்? ஒண்ணுல குறை சொல்லுவான், இல்லைன்னா புகழுவான். ரெண்டுல ஒண்ணு நடக்கும், அப்படிதானே? வியாதிப்பட்டாலும் என்ன செய்வான்? ஒண்ணுல என்ன செய்வான்? குறை சொல்லுவான். இல்லைன்னா என்ன செய்வான்? அவன் புத்திக்கு அவன் என்ன செய்வான்? வாங்கணும்னு சொல்லுவான். இல்லைன்னா என்ன செய்வான்? பாவம் நல்ல மனுஷன் எப்படின்னு சொல்லிட்டு போவான். ரெண்டுல ஒண்ணுதான். உங்களை யாரும் காப்பாற்ற வர போறது கிடையாது. என்னை யாரும் காப்பாற்ற வர போறது கிடையாது. பரலோக தகப்பன் ஒருவரை தவிர. அவரை முக்கியப்படுத்துங்க. எழும்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா.